ஜோசப் விஜய் அவர்கள் சனிக்கிழமை அவர் வீக்கெண்ட் பிரச்சாரம், தேர்தல் பிரச்சாரத்தை செய்கிறார். அப்படி பிரச்சாரத்தை செய்யும்போது அவர் ஒரு தோற்றத்தை உருவாக்க முயலுகிறார். இது அவர் செய்கிற வேலை இல்லை, திமுக தான் இதுக்கு பின்னணியிலிருந்து அவர் இயக்குது. எப்படி கமலஹாசனுக்கு பின்னணியிலிருந்து திமுக முதல்ல எப்படி இயக்குச்சு, அவரே கருணாநிதி கொடுத்த கலைஞர் டிவியை தன்னுடைய டார்ச் லைட்டால் உடைச்சார், குடும்ப அரசியலை எதிர்த்தார், ஊழல் கட்சின்னு குற்றஞ்சாட்டினார். அதே மாதிரி இன்றைக்கு ஜோசப் விஜய்க்கும் கதை, வசனம், டைரக்ஷன் எல்லாத்தையுமே திமுக தான் எழுதி கொடுத்துருக்குது. பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணிக்கு புதிய வாக்காளர்கள் வாக்களிக்க வரக்கூடாது, அவர்களை வேறு திசையில் திரிக்க வேண்டும், பிரிக்க வேண்டும் என்கிற அடிப்படையிலே ஜோசப் விஜய் தன்னுடைய பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார். ஜோசப் விஜய் திமுகவை எதிர்த்து மு.க. ஸ்டாலினை விமர்சித்து பேசுவது எல்லாமே மு.க. ஸ்டாலினுடைய ஆட்களே எழுதி கொடுத்து பேசுவதுதான் என்பதை இதன் மூலமாக அம்பலப்படுத்த விரும்புகிறேன். இந்த பிரகாஷ்ராஜ் பேசலாம், நரேந்திர மோடி தான் காசால் நடக்கிற படுகொலை காரணமா. எப்பேற்பட்ட அபாண்டம், எப்பேற்பட்ட அவதூறு பிரச்சாரம். ஜோசப் விஜய் தமிழக வெற்றி கழகம் என்பது திமுகவுடைய பினாமி கட்சி. திமுகவுடைய பி டீம் கிடையாது, திமுகவுடைய ஏ டீம் தான். நம்முடைய ஜோசப் விஜய் அவர்கள் சனிக்கிழமை அவர் வீக்கெண்ட் பிரச்சாரம், தேர்தல் பிரச்சாரத்தை செய்கிறார். அப்படி பிரச்சாரத்தை செய்யும்போது அவர் ஒரு தோற்றத்தை உருவாக்க முயலுகிறார். இது அவர் செய்கிற வேலை இல்லை, திமுக தான் இதுக்கு பின்னணியிலிருந்து அவர் இயக்குது. எப்படி கமலஹாசனுக்கு பின்னணியிலிருந்து திமுக முதல்ல எப்படி இயக்குச்சு, அவரே கருணாநிதி கொடுத்த கலைஞர் டிவியை தன்னுடைய டார்ச் லைட்டால் உடைச்சார், குடும்ப அரசியலை எதிர்த்தார், ஊழல் கட்சின்னு குற்றஞ்சாட்டினார். அதே மாதிரி இன்றைக்கு ஜோசப் விஜய்க்கும் கதை, வசனம், டைரக்ஷன் எல்லாத்தையுமே திமுக தான் எழுதி கொடுத்துருக்குது. அவருக்கு எழுதி கொடுத்துருக்கிறது யாரு, அதை இன்னைக்கு பிரச்சாரத்தில் ஒப்பிக்கிறார். எங்களுக்கு திமுகவுக்கு தான் போட்டி, என்ன சீஃப் மினிஸ்டர் அங்கிள் அப்படின்னு எல்லாம் அவர் இப்போ பேச ஆரம்பிக்கிறாரு. உங்களுக்கு எங்களுக்கு தான் போட்டி, நீங்கள் ஊழல் பண்ணுறீங்க, நீங்கள் வெளிநாட்டு முதலீடுக்கு நீங்கள் ஈர்க்கறதுக்கு போகலை, வெளிநாட்டில் முதலீடு பண்ணுறதுக்கு போனீங்க, இப்படியெல்லாம் அவர் பேசுகிறாரு. இது முழுக்க பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணிக்கு புதிய வாக்காளர்கள் வாக்களிக்க வரக்கூடாது, அவர்களை வேறு திசையில் திரிக்க வேண்டும், பிரிக்க வேண்டும் என்கிற அடிப்படையிலே ஜோசப் விஜய் தன்னுடைய பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார். ஜோசப் விஜயுடைய ரசிகர்களும் தமிழக வெற்றி கழகத்தினரும் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இவர் பிற்காலத்திலே திமுகவில் ஐக்கியமாக போகிறார், திமுக தான் இவரை இயக்குகிறது. ஜோசப் விஜய் திமுகவை எதிர்த்து மு.க. ஸ்டாலினை விமர்சித்து பேசுவது எல்லாமே மு.க. ஸ்டாலினுடைய ஆட்களே எழுதி கொடுத்து பேசுவதுதான் என்பதை இதன் மூலமாக அம்பலப்படுத்த விரும்புகிறேன்.